ஹலோ எவ்ரிவன். அப்கோர்ஸ் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. பைசன் படத்த பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரி சில பேர் படத்தோட டீசர், ட்ரெய்லர், ரிவ்யூ, இன்ஸ்டாகிராம் பக்கம், யூடியூப் பக்கம், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எதையும் பத்தி பார்க்காம, எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஃபுல் அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற அவங்களுக்கு ஒரு 2, 3 விஷயத்த சொல்லிக்கிறேன். அதாவது படம் எந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், அத மட்டும் சொல்லிட்டு நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் படம் நான் பார்த்ததுல எனக்கு ஒரே படம் தான். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் பரியேறும் பெருமாள். அந்த படம் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்த படம் எந்த படமே அந்த அளவுக்கு எனக்கு பெருசா இம்பாக்ட் பண்ணதில்ல. இம்பாக்ட் பண்ணதும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த மாரி செல்ல வச்சு அந்த ஒரு படத்த தாண்டி என்னடா இவர் அதையே தான் நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் நான் இந்த படத்தையும் அணுகி போனேன். ஆனா இந்த படத்துக்குள்ள போயிட்டு ஒரு 15 நிமிஷத்திலேயே நம்ம இந்த டைரக்டர் இவர் படத்துல எதுவுமே தெரியல. நம்ம ஒரு நல்ல படத்துல வந்து உட்காந்துருக்கோம். நம்ம கண்ணு விலகாம அந்த ஸ்க்ரீன விலகாம உட்கார வச்சு நம்மள கட்டி போட்டுட்டான். அது ஆக்டர்ஸா இருந்தாலும் சரி, அந்த கதையா இருந்தாலும் சரி, டைரக்டரா இருந்தாலும் சரி. அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ தான் எனக்கு குடுத்துச்சு. எதுலேருந்து ஆரம்பிக்க? கதை டாப் நாச், மியூசிக்கு, ஒரு பாட்டு எந்த மாரி ஒரு படத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்? அதோட லிரிக்ஸு எந்த மாரி படத்த நகர்த்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்? எல்லாமே தரமா சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லா பேரோட பெர்ஃபார்மன்ஸும் எல்லாமே படத்துல டாப் நாச். எந்த வித அதாவது இப்ப என்னடா படம் இப்படித்தான் இருக்குங்கிற மைண்ட் செட்லாம் இருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த வீடியோ தப்பி தவிர கிளிக் பண்ண ஆளு ஒரு ரிவ்யூ அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸாவது பார்த்துட்டு போவோம். நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி மைண்ட் செட் உள்ளவங்க இப்பயே போயிட்டு தயவு செய்து படத்த பாருங்க. எந்தவித ஒப்பீனியன்ஸும் யார்ட்டயும் கேட்காதீங்க. தயவு செய்து போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த படத்த போயிட்டு, அதாவது ஃபுல் தியேட்டர்ல இருக்கிற ஆடியன்ஸ்ட்ட போயிட்டு பாருங்க. அந்த ரெஸ்பான்ஸ் என்னன்ட்டு. ஏன்னா இந்த படத்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சில சம்பவம்லாம் நடந்துச்சு. என்ன என்ன அறியாம ஏன்னா இந்த இந்த மாரி வீடியோஸ் ரிவ்யூலாம் போடணுன்ட்டு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயம். லாஸ்ட்டா இட்லி கடையில ஒரு ரொம்ப இது போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். ஏன்னா அந்த மாரி ஒரு படம் தான் இட்லி கடையும். இதுக்கு முன்னாடி நெறைய நல்ல படம் வந்திருக்கு. அப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஆனா இந்த படம் இருக்குல்ல, இத நான் முடிவே பண்ணியாச்சு. இந்த படத்த கண்டிப்பா நம்மளுக்கு எப்பயுமே ஒரு நல்ல படம் பார்த்தா அத 4 பேர்ட்ட போய் சொல்லணும். நீங்க போய் இந்த படத்த போய் பாருங்க. அத இந்த படத்த கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு, அது இந்த குபேரா பார்த்தப்பலாம் பார்க்குறவன்ட்டலாம் சொல்லிட்டு, அது என்னமோ எவனுக்கும் பிடிக்கல. அது என்ன காரணம் தெரியல. நல்ல படம். இந்த இட்லி கடை பார்க்குறப்பயும் அப்படிதான். போற வாரம் யார புடிச்சாலும் படத்த போய் "ஐயா போய் தியேட்டர்ல பாருங்க. முடிஞ்சா அம்மா, அப்பாவ கூட்டு போங்கய்யான்னு" சொல்லிட்டு. அந்த மாரி ஒரு ஒரு படத்தோட அதாவது சினிமாவோட ஒரு நல்ல சினிமாவ ரொம்ப ரசிக்கிறவன் தான் நான். அதனால தான் இந்த படத்த சொல்றேன். இப்ப ரிவ்யூ பார்க்க வர்றவங்க, ஏதாவது ஒப்பீனியன் கேட்கறதுக்கு முன்னாடி தப்பி தவிர இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தா, தயவு செய்து இப்பயே போய் பாருங்க. எந்தவித ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம, கிளீனா போயிட்டு பியூர் எக்ஸ்பீரியன்ஸ அத அனுபவிங்க. ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் குடுக்கும். சரி இப்ப ரிவ்யூக்குள்ள போலாம். இப்ப படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, 90ஸ் காலகட்டத்தில அதாவது ஏற்றத்தாழ்வு, இந்த மேல் ஜாதி, கீழ் ஜாதி பார்க்குற ஒரு காலநிலையில வளர்ற நம்ம ஹீரோ. அவர் ஊர்ல பரம்பரையா, அதாவது 3 தலைமுறையா வச்சுக்கோங்களேன். 3 தலைமுறையா கபடிங்கிற விளையாட்ட அவ்வளோ நேசிக்கிறாங்க. ரத்தமும் சதையுமும் அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து ஒரு பக்கம் கந்தசாமிய பிளே பண்ணியிருக்க லால் வந்து மேல் ஜாதியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிற நம்ம அமீர், பாண்டியராஜாக அமீர். அவர் வந்து கீழ் ஜாதி சமூகத்தில அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில இருந்து மக்களுக்காக போராடுறவரா காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பகை போயிட்டு இருக்க நிலைமையில, நம்ம ஹீரோ வளர்ந்துட்டு வராரு. வெட்டு, குத்து 2 ஊருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல, நம்ம ஹீரோ அவரோட உயிரான அந்த கபடிய நோக்கி, கபடிய முன்னிலைப்படுத்தி ஜெயிச்சாரா? இல்லையா? இதுதான் எனக்கு புரிஞ்ச சின்ன ஒன்லைன். அதான் படத்தோட கதைன்னு நான் நெனைக்கிறேன். இப்ப படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி, ஒரு சில சின்ன ஸ்பாய்லர்ஸ்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த ஸ்கூல் சீன்ல இருக்கட்டும், அந்த துருவ் அவர் நடிச்ச விதமா இருக்கட்டும், சத்தியமா சொல்றேங்க. அவரு விக்ரம் புள்ளங்கிறத நிரூபிச்சுட்டாரு.
அந்த சில நேரத்துலலாம் நம்ம ஆக்டிங் பண்ணி தான் நம்ம நிரூபிக்கணும் இல்ல. அந்த சட்டில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அந்த சட்டில் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் தெரியும் ஒரு ஆக்டர் எந்த அளவுக்கு மெச்சூர் ஆயிருக்காருன்ட்டு. ஏற்கனவே நம்ம ஆதித்யா வர்மா, அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, ஆமா அதுலயும் கத்திட்டு இருந்தேன், இதுலயும் கத்தினேன், அதுலயும் கோவப்பட்டேன். அந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த படத்துல எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுமே தெரியாது. அந்த கேரக்டர் மட்டும் தான் நம்ம கண்ணுல தெரியும். அந்த மாரி தான் துருவ் நடிச்சிருக்காரு. அப்படி எந்த வித குறையும் ஆனா சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வாய்ஸ் பிட்சிங் ஹையா இருக்கும். டப்பிங்ல லோவா இருக்கும். இந்த மாரி சில இதெல்லாம் இருக்கும். ஆனா ஆக்டிங் எதுவுமே கண்ல தெரியாதுங்க. அது ஆக்டிங் மாரியே கண்டிப்பா தெரியாது. அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். துருவ்லேருந்து ஆரம்பிச்சு, பசுபதி ஆகட்டும், லாலா இருக்கட்டும், அமீர் ஆகட்டும், எல்லா பேரும் அவங்களுடைய அதாவது நான் இப்படி நடிச்சு காமிக்கிறேன்னு இல்லாம, நான் தான்டா இப்ப நான் பாண்டியராஜன்னா அது அமீர் தான்டா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அந்த மாரி ஊர்ல இந்த மாரி ஒருத்தன் இருக்கான்டா அப்படின்னு தெரியுது. பசுபதி அந்த மாரி ஒரு ஊர்ல ஒருத்தன் இருக்கான்டா. இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க குடுத்துருக்காங்க. படத்த எந்த இதுலயும் ரிவீல் பண்ண முடியாம தான் சில இதெல்லாம் இருக்கு. அவர் இங்கருந்து ஸ்டார்ட் பண்ணி, தன்னோட ஊர் மேட்சுக்காக விளையாடுறதா இருக்கட்டும், கை உடைஞ்சு ஒரு மேட்ச்லாம் விளையாடுறதா இருக்கட்டும், அதே மாரி கபடி மேட்ச்சு ஏன்னா இப்ப ஒரு கிரிக்கெட்டு இந்த மாரி காமிச்சோம்னா, ஒரு மல்டிபிள் அதாவது ஃபீல்டு மாரி எப்படி சொல்ல, ஒரு கீப்பர நோக்கி நம்ம அட்டென்ஷன் போகும். ஃபீல்டர் நோக்கி அட்டென்ஷன் போகும். பேட்டர், பவுலர் இந்த மாரி எல்லாரோட அட்டென்ஷனும் அது ஒரு அத கேப்சர் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா ஹூக் ஆயிரும். ஒரு மொக்க மேட்ச பார்க்கும்போது கூட. ஆனா கபடிங்கிறது 2டே 2 தான். அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் சொல்றேன். ஒருத்தன் ரைடு போறான். ஒரு ஆப்போனன்ட் உள்ள இருக்கான். அவன புடிக்கிறாங்களா இல்லையா? இந்த இத எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா காமிக்க முடியும்? ஹூக்ல வச்சிருக்க முடியும். அப்படி சீட்டு நுனியில வந்து அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ தான் படத்துல வந்த எல்லா மேட்ச் சீனும் காமிச்சது. அஃப்கோர்ஸ் படம் கொஞ்சம் லென்த்தா தான் ஃபீல் ஆகும். ஏன்னா, இந்த மாரி படங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் அத நகர்த்தி கொண்டு போக முடியும். அந்த மாரி சமயத்துல நீங்க படத்த பார்த்துட்டு, என்னடா அறுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு, அந்த மனநிலைமையில பார்க்காதீங்க. பொறுமையா உட்காந்து ஏன்னா இந்த படத்துக்கு 3 வருஷம், 4 வருஷம் உழைச்சிருக்காங்க. அத கொஞ்சம் நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்ப அவங்க எந்த அளவுக்கு இந்த படத்தோட ஈடுபாட்டுல இருப்பாங்க. துருவுக்கு பல்லு உடைஞ்சிருக்கு. ஏன்னா அவருக்கு 27 வயசு, 28 வயசுல பல்லு உடைஞ்சிருக்குன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க என்ன பண்ணன்னு தெரியல. சும்மா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. பல்லு உடைஞ்சிருக்குங்கிறாங்க. கால் உடைஞ்சிருக்கு. எல்லா பேரும் தன்னோட ரத்தமும், சதையுமா இந்த படத்துல வேலை பார்த்துருக்காங்க. ஆனா சரி அவன் எப்படி வேணா வேலை பார்த்துட்டு போறாய்ங்க. அதுக்குன்னா நான் போய் படம் பார்க்க முடியுமான்னு கேட்டா, அப்படி நான் சொல்ல வரல. படத்துல அது எதுவுமே ஒரு பிசுறு தட்டாம எல்லா பேரும் அவங்களோட வேலைய பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம படம் பார்க்கும்போது கண்ணார தெரியுது. ஒவ்வொரு மேட்ச் சீன்லயும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் லைவ்லி அவ்ளோ ஒரு லைவ்லியா இப்ப நம்ம ஒரு ஊருக்குள்ள போயிட்டு ஒரு மேட்ச் பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு இருக்குமோ, அந்த அளவுக்கு தான் ஒரு லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸ். படத்துல யாரு கேரக்டர்ல இருக்கு எல்லா பேரும் அந்த தன்னோட அப்பாவ ஒருத்தன் அந்த பஸ் சீன்ல இருக்கட்டும், அந்த பஸ் சீன்ல ஸ்டார்ட் பண்றது தான் அந்த சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் அந்த ஊர்க்காரங்க. அதாவது கந்தசாமிக்காரங்க. அவனுங்க அதாவது லால் பக்கத்துல இருந்து இருக்கவனுங்க ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி வரானுங்க. அப்ப நம்ம பசுபதியும், துருவும், துருவோட அக்கா ரிஜிஷாவும் போயிட்டுருக்காங்க வண்டியில. வண்டியில போயிட்டுருக்கும்போது, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வேண்டுதலுக்காக போயிட்டுருக்காங்க. தன்னோட குலசாமியா நினைக்கிற காளமாடன். அத அவங்களுக்கு இது குடுக்குறதுக்காண்டி. அப்ப அந்த நேரத்துல அந்த ஆட்டுக்குட்டி வந்து பஸ்ஸுல உச்சா போகுது. அது அவன் கால்ல பட்டுருது. அதாவது அந்த கந்தசாமி குரூப்ஸ் கிட்ட. அவனுங்க அத ஒரு பெரிய அந்த சீன்ல அவ்ளோ லைவ்லியா இருக்குங்க. இப்ப நான் அத ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்லல. அந்த சீன் அவ்ளோ லைவ்லியா இருக்கு. அதுலருந்து வர ஒரு கான்ஃப்ளிக்ட், அதுல துருவ் பண்ண பெர்ஃபார்மன்ஸு, பசுபதி தவிக்கிற அந்த அப்பாவோட மனநிலை, இந்த கபடிய நேசிச்சா இந்த நிலைமைக்கெல்லாம் நம்ம பையன் தள்ளப்படுறான். அத ஏற்கனவே இந்த மாரி தான் போகும்னு தெரிஞ்சதுனால, இந்த மாரி அந்த மனநிலைய அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் இருக்குல்லங்க. அந்த சீன் அதுலருந்து ஆரம்பிக்கிறது தான் கான்ஃப்ளிக்ட். அதுல அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விதம். அங்க மறுபடியும் மறுபடியும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் சொன்னோனே அந்த மாரி இருந்தது. நீங்க இப்ப நான் சொல்றதுல ஒரு 50% கம்மி பண்ணிட்டு அந்த ஹைப்போடயே போங்க. உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஃபீலிங் கண்டிப்பா அது கிடைக்கும். அப்ப பசுபதி சத்தியம் வாங்குறாரு. இந்த கபடி உனக்கு வேணாடான்னு சொல்லிட்டு.
வேற வழியே இல்லாம அவரும் சத்தியம் பண்ணிட்டு, அடுத்து அந்த சத்தியத்த பிரேக் பண்ற அளவுக்கு 2 பேரும் தள்ளப்படுற பசுபதியா இருந்தாலும், துருவா இருந்தாலும் தள்ளப்பட்டு, தன்னோட ஊருக்காக விளையாண்டு, தன்னோட ஊர பெருமைப்படுத்தி, அந்த நேரத்துல கந்தசாமி இத பார்க்குறாரு. பார்த்துட்டு, "நீ என் மேட்ச்சுக்கு" அவர் மிரண்டு போறாரு. "நீ என்னோட டீம்ல வந்து ஆடு" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் டீம்ல போனோனே இந்த ஊருக்காரனுங்கள அவன எப்படி பார்க்குறாங்க. முக்கியமா ஒரு கேரக்டர் சொல்லணும்னா, நம்ம துருவோட ஊர்க்காரங்கள்ல, அதாவது துருவோட லவ்வரா ப்ளே பண்ணியிருக்க அனுபமாவோட அண்ணன். சரியான கேரக்டருங்க. பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாரியே தெரியாது. ஒரு ஊர்க்காரன புடிச்சுட்டு வந்திருக்காய்ங்க. அந்த மாரி தான் தெரியும். அவரு முன்னாடி ஏதோ படத்துல நடிச்சிரு கூழாங்கல்ல ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காரு. சரியான பெர்ஃபார்மன்ஸுங்க. அப்படிப்பட்ட ஆளுகள எல்லாத்தையும் செதுக்கியிருக்கானுங்க. இடையில ஓவரா புகழ்ற மாரி தெரியும். ஆனா படம் பார்த்த மனசுல பட்ட எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்களுக்கு சொல்றேன். அவரு பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸு, அவரோட கேரக்டர் ஆர்க் கரெக்ட்டா அந்த ஊருக்காக விளையாடும்போது, அத கந்தசாமி பார்த்த அந்த ரசிக்கிற சீனு, எல்லாமே செம்ம நேர்த்தியா எடுத்திருக்காங்க. கந்தசாமி அவரோட மேட்ச்ல விளையாடும்போது, நம்ம துருவுக்கு இவன் இந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை எத பத்தியும் கவலைப்படாது. அவனுக்கு உயிரா நினைக்கிறது கபடி. அந்த கபடிய முன்னிலைப்படுத்தி நம்ம இந்தியாவ பெருமையாக்கணுங்கிற ஒரு பெரிய கோலோட தான் அவன் கடந்தவன். ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுல அந்த அந்த மேட்சுக்கு விளையாடும்போது, அந்த எதிர் டீம் அதாவது அந்த கந்தசாமி ஊருக்குள்ள போம்போது, அவைங்க இவர நடத்துற விதம், அவங்கள்ட்ட இவர் பிஹேவ் பண்ற விதம், எல்லாமே சொல்றேன்லங்க. அவ்ளோ லைவ்லியா இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு, அந்த மேட்ச் விளையாண்டு, அந்த உடைஞ்ச கையோட ஒரு மேட்ச் விளையாடுவாரு. ஓவர் ஹீரோயிசம் எதுவுமே கிடையாது. ரொம்ப எதார்த்தமா இருக்கும். ஆஃப்கோர்ஸ் ஒரு சின்ன சின்ன சீன்ல இருக்கும். அந்த பெல்ட் அடிக்க அத கொஞ்சம் நம்மளுக்கு மாரி தெரியும். ஆனா, கபடி வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த மாரி டெக்னிக்லாம் அசால்ட்டா பண்றவங்க தானே. அது படத்துல காமிக்கப்பட்ட அந்த துருவ் கேரக்டர் வந்து, அந்த அளவுக்கு விளையாடுற ஆளு இத பண்ணக்கூடியவன் தானே. அப்படிங்கிற ஒரு எதுவுமே நம்மளுக்கு ஃபேக்காவே, ஒரு ஓவராவோ, ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்து இது ஓவரா பண்றாங்கங்கிற மாரி தெரியவே தெரியாது. எதுக்காண்டி இப்ப இந்த படத்த இவ்வளோ ஒரு வலியுறுத்தி ஒரு பார்க்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படம் நெறைய விஷயத்த உங்களுக்கு சொல்லி தருங்க. நெறைய விஷயத்த சொல்லி தருங்க. நீ எவன் ஜாதியில எங்க வேணா நீ பொறந்துரு. உன்னோட பிரைமரி பிரையாரிட்டி, கோல் 2டே விஷயத்துல தான். ஒண்ணு கல்வி. அது பரியேறும் பெருமாள்ல காமிச்சது. இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ். அத நீ எங்க இருந்தாலும், அந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும், கல்விக்கும் முக்கியமா ஸ்போர்ட்ஸ்ன்னு கூட வச்சுக்கிறோம். இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு அழகேவும், நீ நல்லா விளையாண்டன்னா, உன்னோட ஆப்போனன்ட் கூட உனக்காக கை தட்டுவான். அந்த மாரி அது லால்ல இருந்து ஒரு சப்ளாட் அவர் சொல்ற இதா இருக்கட்டும். யாரு சரி, தப்பு அது கரெக்ட்டா ஒரு பக்கம் போனாலும், இவன் சைட்ல இருந்து பார்க்கும்போது, துருவ் சைட்ல இருந்து பார்க்கும்போது, நான் என்ன பண்றேன்? இவங்க பின்னாடி கத்தி தூக்கிட்டு ஓடுறேன்னா, நான் என்ன பண்றேங்கிறது தான் அதாவது மத்த படங்கள் மாரி இப்ப கர்ணன் மாரி ஓவர் எக்ஸாஜரேட்டா அடிக்கணும். இப்ப மாமன்னன் மாரி திருப்பி போய் வெட்டணும், ஆபீஸ உடைக்கணுங்கிறது இல்லாம, சட்டிலா எப்படி பிஹேவ் பண்ணணும்? எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? ஒரு ஊருக்காரன் அப்பாவ அடிச்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? எல்லாமே அந்த மாரி தாங்க எடுத்து கொண்டு போயிருக்காரு. படத்துல அந்த கை உடைஞ்ச காட்சியிலருந்து, அந்த மேல் இடத்துல ஜப்பான் காம்படிஷனுக்கு போறதுக்காக, டோர்னமென்ட்க்கு போறதுக்காக, அங்க நடக்கிற ஒரு அரசியல். அங்க நடக்கிற இதெல்லாம் நடந்திருக்கும். நடந்திருக்கு. ஏன்னா, நெறைய இத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அத அந்த அளவுக்கு ரொம்ப ஓவரா காமிக்காம, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி, தயவுசெய்து இந்த மாரி ஜாதி பண்ண இந்த பிற்படுத்தப்பட்ட, நசுக்கப்பட்ட அப்படிங்கிற மைண்ட் செட்ட விட்டுருவீங்க ஆட்டோமேட்டிக்கா. அந்த மாதிரி ஒரு எதார்த்தமான, ஒரு திணிக்காம, ஆர்கானிக்கா ஒரு வந்த படம் தான் இந்த பைசன். நெறைய இத ரிவீல் பண்ணிக்கலாம். நெறைய இத ரிவீல் பண்ணாம இருக்கலாம். தெரிஞ்சு தெரியாம தான் பண்ணேன். இத எப்படி கன்வே பண்ணணும்னு தெரியல. மனசுல வர்றத அப்படியே சொல்லியிருக்கேன். டாப் நாச் அந்த பாடல்கள் பாடல்கள் சொல்ல மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். பாடல்கள் நான் முன்னாடி கேட்கும்போது, என்னதான் கேட்டாலும் நல்லா இருக்கு. ஆனா ரிப்பீட்டட் மோட்ல சந்தோஷ் நாராயண் அந்த மாரிலாம் இல்லங்கிற ஒரு மனநிலையில தான்
இப்ப என்னையே நான் திட்டிக்கிறேன். "எப்புட்றா நீ அத சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லும்போது தான், அந்த படத்த பார்க்கும்போது தான் தெரியுது. ஒவ்வொரு பாடலும், ஒவ்வொரு பாடலும் அந்த படத்த நகர்த்துது. அந்த பாட்டுல ஒரு கதைய சொல்லுது. அந்த லாஸ்ட் இந்த "தீ கொளுத்திங்கிற" பாட்டு தான் ரொம்ப டிராக் பண்ணிட்டாங்க. அந்த மாரி ஒரு ஃபீல் தான். டிராகா, லென்த்தா சில இதுல ஃபிளாஷ்பேக் சீன் ஒருத்தர் மீசக்காரரா காமிக்கிறான். அந்த ஸ்லோ மோஷன் சீனு அது குறையே இல்லன்னா, இந்த 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 மாரி சின்ன சின்ன குறைகள் தான். ஸ்லோ மோஷன்ல லென்த்தியா டிராக் பண்றது. இந்த அனுபமா சீன் அது எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒட்டல. இந்த ஒட்டாத சீன மட்டும் அதாவது படத்துல எது ஒர்க் ஆகலன்னா, இந்த இந்த தேவையில்லாத நல்லா போயிட்டு இருக்க சீன்ல, அந்த லிப் லாக் சீன்ல தேவையே இல்லங்க. அஃப்கோர்ஸ் 1000 தான் நான் கபடிய நோக்கி போனாலும், உன்னைய நான் நேசிக்கிறேங்கிறத ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ற மாரி இருந்தாலும், ஒரு குடும்பத்தோட நல்ல ஒரு கதைய எல்லாத்தையும் மறந்து ரசிச்சுட்டு இருக்கும்போது, அது டக்குன்னு ஒரு அவர்ஷன ஏற்படுத்துது. மத்தபடி அந்த இது ஒண்ணு தான் டிராகியா, ஒரு லென்த்தியா இருந்த மாரி தவிர, படத்துல எல்லாமே அந்த இதுக்கு தேவையானது. அந்த பாடல்கள் எல்லாமே. படம் நல்ல படங்க. எதையும் மிஸ் பண்ணாதீங்க. அதாவது ஒரு 4 நாள், 5 நாளுக்குள்ள போய் பாருங்க. அது அப்பதான் அந்த படத்தோட ஒரு ஃபீல குடுக்கும். அந்த மாரி தான் ஒரு படத்த சப்போர்ட் பண்ணும். அதுக்காண்டி நீங்க அடிச்சு புடிச்ச டிக்கெட்ல அந்த மாரி வாங்கிலாம் பார்க்க தேவையில்ல. ரூ. 60 டிக்கெட்ல வாங்கி நல்ல அருமையான, உங்க குடுக்குற காசுக்கு முழு ஒர்த்தான, உங்க மனச மாற்றக்கூடிய, எமோஷனலா ஹிட் பண்ணக்கூடிய ஒரு தமிழ் சினிமாவுல சிறந்த படமா இந்த வருஷத்துல இது வந்திருக்கு. தயவு செய்து போய் பாருங்க. நன்றி.